ரிலீஸ் வரை வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ओके जी சொல்லுங்க जी. नमस्ते. नादराम कोट से पिक्चर के लिए ये भाई तमिलनाडु से आया है. इनका नाम PMT इसेकी राजा तेवर है. इनका यूट्यूब देखेगा तो मालूम पड़ेगा. ये फील कर रहा है. हिंदी मालूम नहीं आप लोग से अच्छे से बात करने के लिए. हिंदी मालूम रहता तो अच्छा रहता था, लेकिन हमारा गांव में ज़्यादा 50 साल से हिंदी सिखाया नहीं है. हिंदी सिखाता तो अच्छा रहता था, लेकिन वो अभी फील कर रहा है हिंदी आप लोग से बात करने के लिए नहीं हो रहा करके. अभी बाय. ஓகே நான் பேசி முடிச்சுட்டு நீங்க பேசு. குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஐ ஆம் glad to welcome press peoples who shine light on us. We thanks all the Mumbai media and press peoples here. The Tanjavur Big Temple built by our great Tamil king Rajaraja Cholan was protected from Mughlai attack by the great Chhatrapati Shivaji Maharaj. I feel proud to speaking on his own Marathi Bhumi. I apologize to you all for unable to speak in Hindi, which is accepted in Pan India. Though our Tamil Nadu is in India, learning Hindi is still prohibited in our government schools, where poor students studies. People who can afford to pay high fees get the Hindi education in private schools. I pray Lord Pan and Lord Ram, Iswar and Lord Pandurangan to change this state. Thank you. என்னது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேனே. நீங்க பேசுங்க. அந்த அந்த அனைவருக்கும் வணக்கம். மும்பை பத்திரிகையாளர் சங்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கம். எங்கள் மீது அதாவது இந்த மும்பை வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த யூனிட்ல உள்ள எல்லாருமே மிகவும் அன்போடு பழகுனாங்க, பேசினாங்க. ஆனா நீங்க பேசுற அந்த பாஷை, அதாவது எப்படின்னா நான் இந்தியாவில் பிறந்து ஹிந்தி எப்படின்னா தெரியாம இருக்கிறத நினைச்சு நான் மிகப்பெரிய ஒரு வேதனை அடைகிறேன். அதற்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை 50 வருஷமா ஆண்ட திராவிட கட்சிகள் எங்களை ஹிந்தி படிக்க விடாம, ஹிந்தினா என்னன்னு தெரியாம எங்களை வளர்த்துட்டாங்க. எங்க பிள்ளைகளுக்கு ஹிந்தி தெரியக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தடுத்து அவங்க அதற்கான அதை முடக்க வேண்டுங்கிற ஒரு அதாவது எப்படின்னா தமிழை தாம் பிறந்த மொழியை யாரும் விட மாட்டாங்க, தமிழை யாரும் மறக்க மாட்டாங்க. ஆனா பிற மொழிகள் தெரிஞ்சாதான் இந்தியாவில் நம்ம போய் வாழ முடியும். ஒரு சில நண்பர்கள்ட்ட பேச முடியும். இப்படி நிறைய நண்பர்கள் என்கிட்ட நீங்க பேசும்போது நீங்க பேசுறது எனக்கு புரியல. அதை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். இதுக்கு காரணமா இருந்த 50 வருஷமா எங்களை ஆண்ட திராவிட கட்சிகளை நான் வன்மையா கண்டிக்கிறேன். தமிழகத்துக்கு போய் இதெல்லாம் கண்டிப்பான முறையில நான் பேசுற பேச்சு தமிழகத்துக்கும் போகும். என் மக்கள் அந்த வேதனையில தான் இருக்காங்க. என் பிள்ளை என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது அந்த படத்தோட ட்ரெய்லர்ல எங்க எல்லாருடைய இந்துக்களுடைய மனசுல என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பாசமிகு அண்ணன் வீரமுருகன் அவர்கள் ஒரு அதை எப்படின்னா அவர் எடுக்கிற அத்தனை படங்கள்லயும் இந்துக்களுடைய மனநிலைமைய அவர் மனசுல என்ன இருக்குங்கிறத வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த நாதராம் கோட்சே என்ற படத்திலையும் மிக அருமையான முறையில கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு. உண்மைத்தன்மையை கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது ஒருவரை குற்றம் சாட்டுறார்களே, கோட்சேனா யாரு, காந்தி இறந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது காந்தி சுட்டுட்டாங்க, யார் சுட்டப்பா, கோட்சே சுட்டுட்டான். அப்போ கோட்சே யாரு, RSSல உள்ள ஒரு நபர் கோட்சே. அப்போ இதுக்கு RSSக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கு. இப்படியே கொண்டு போய் இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா காந்தி ஏன் இறந்தாரு, காந்தி உடல்ல எத்தனை குண்டுகள் பதிஞ்சது, கோட்சே சுட்டது 2 குண்டு, காந்தி உடல்ல இருந்தது 3 குண்டு. அப்ப அந்த 3வது குண்டு யாரு குண்டு அப்படிங்கிறத கொண்டு தெளிவான முறையில தன்னுடைய படத்துல காட்டியிருக்காரு. மக்களுக்கு உண்மை புரியணும்
அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல. ஏன்னா இந்த நாட்டுல பெரும்பான்மை மக்களை கேவலம் ஓட்டுக்காண்டி, எலெக்ஷன் வருது ஓட்டுக்காண்டி மிகவும் கேவலமான முறையில நடத்துவதுன்னா அது வந்து தமிழகத்துல ஆண்டுகிட்டு இருந்த கட்சிகள் தான். 50 வருஷம் சுதந்திரம் வாங்கின நாள்ல இருந்து பெரும்பான்மை மக்களை வந்து சிறுமப்படுத்திடணும். ஏன்னா சிறுபான்மையோட வாக்குகளுக்காண்டி, அந்த மக்கள் மீது பாசத்தில் இல்ல, சிறுபான்மை மக்கள் மீது பாசமும் கிடையாது. திராவிட கட்சிகளுக்கு வந்து அன்பு கிடையாது, வாக்கு வங்கிகளுக்காக அந்த வாக்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால, ஏன்னா அந்த மக்கள் யூனிட்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி பெரும்பான்மை மக்களுடைய மத சடங்குகள்ல வந்து இவங்க வந்து தலையிடுவாங்க. நாங்க தமிழகத்துல வந்து 90% நாங்க இந்து மக்கள் இருக்கோம்னா, எங்களுடைய மக்கள் அனைவருமே எங்களுடைய பண்டிகைக்கு எங்களுடைய திராவிட கட்சியை சேர்ந்த நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய யாரும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு எங்களுக்கு வந்து மிகவும் வேதனையா இருக்கும். நாம இந்துவா பிறந்திருக்கோம். இப்ப வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தோட இது நாதராம் கோட்சே அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அண்ணன் வீரமுருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே கிடுகு படம் எடுத்திருந்தாரு. அந்த கிடுகு படத்துல வந்து உண்மையதான் வச்சிருந்தாரு. அதாவது தமிழ் மண்ணுக்கு, இப்போ நீங்க மும்பை மண்ணை பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி, இந்த சத்ரபதி சிவாஜி வந்து தாம் மக்களுக்காண்டி இங்கு வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அவர் வந்து எத்தனையோ போர்களை புரிஞ்சாரு. இங்க உள்ள கோயில்களையும் மண்ணையும் காப்பாற்றினது சத்ரபதி சிவாஜி. அப்படி வந்து எங்க மண்ணுல இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து ஆன்மீக பூமி. தமிழக உலகத்துல இருந்து அத்தனை எப்படின்னா நம்ம வந்து வணங்கக்கூடிய ராமர்ல இருந்து இன்னைக்கு சிவபெருமான்ல இருந்து எல்லா கடவுள்களுக்கும் எல்லா கடவுளுக்கும் மூலஸ்தானம் தமிழகம், தமிழ்நாடு. அப்பேற்பட்ட ஆன்மீக பூமியை வந்து அந்த கலாச்சாரத்தை அழிக்கணும், இந்த மதத்தை எப்படின்னா ஒழிச்சிடணும், இந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கூட நினைக்கிறது 50 வருஷமா எங்களை ஆண்ட திராவிட கட்சிகள். அதை நினைச்சுதான் எங்களுக்கு மிகவும் ஒரு வேதனையா இருக்கும். ஒரு நாட்டை ஆள்ற மன்னன் இப்ப மன்னன் இல்ல, அதனால முதலமைச்சர். அப்போ ஒரு நாட்டை ஆளுநர் முதலமைச்சர் தன்னுடைய மக்களுடைய மனநிலையை அறிஞ்சு அவர்களுடைய சடங்குகளுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாம அவர்களை வந்து நிம்மதியா சாமி கும்பிட விடணும். அது எப்படின்னா அவங்களுடைய வழிபாடு தலங்கள்ல தலையிடக்கூடாது. அதாவது இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் சகிப்புத்தன்மை வந்து இந்தியாவுல இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதாவது அனைத்து மதங்களையும் நான் வந்து குறை சொல்ல வரல, அந்த மதங்களிலையும் ஒரு சில நல்லவங்க இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒற்றுமை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில இடத்துல இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அதாவது என்னன்னா நம்மளுடைய நிலைமை என்ன, அதாவது இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது அப்ப வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நாடக மேடையில நடிச்சுதான், நாடக மேடையில தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கான அந்த அந்த போராட்டங்களை நாடக மேடைகளை நாடகம் நடிச்சு அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அப்படிதான் மக்களிடையே வந்து சுதந்திர வேட்கையை வந்து கொண்டு வந்தாங்க. பாரதியார் வந்து பாடல் மூலமா கொண்டு வந்தாரு, கவிஞர்கள் எழுத்து மூலியமா கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு கவிதை மூலியமா வந்து சுதந்திரத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி எண்ணற்ற உயிர் பலிகள் வந்து கொடுத்து வாங்கிய சுதந்திரம். இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்ற நாள்ல இருந்து இந்த பெரும்பான்மை மக்களுக்கு இந்துக்களுக்கு எதிரான நிகழ்வுகள் தமிழகத்தில் வந்து அதிகமான முறையில நடக்கு. கோயில்களை வந்து அசால்ட்டா, அதாவது எப்படின்னா ஒரு கோயிலை இடிக்கணும், அதாவது எப்படின்னா ஒரு ஆக்கிரமிப்புல இருக்கு கோயில் தான் வந்து 100 வருஷமா 200 வருஷமா இருக்க கோயில ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கும் பொழுது ஒவ்வொரு இந்துக்களுடைய மனசு வேதனைப்படுது அங்க தமிழகத்துல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த மக்களின் ஓட்டு வங்கியை வாங்குவதற்காண்டி ஒரு சில வெளிநாட்டை சேர்ந்த ஒரு என்ஜிஓக்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து இயக்கும் பொழுது இப்படிதான் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய அந்த தெய்வத்தை, நம்ம வழிபடுத்த தெய்வத்தை வந்து அவங்க இடிக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனசும் வந்து கோவப்படும். இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல பாட்டு பாடி நாடகம் நடிச்சு சுதந்திர போட்ட கொண்டு வந்தாங்க. இப்போ பாசமிக வீரமுருகன் மாதிரி சினிமா மூலியமா இன்னைக்கு சினிமா மூலியமா இந்துக்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமத்தையும் வெளியே கொண்டு வராரு. ஒரு சிறு தவறு இந்துக்கள் யாராவது வந்து மத ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண அதை உலகமெல்லாம் ஊதி தள்ளுவதற்குன்னு சொல்லி ஊடகங்கள் இருக்கு. ஊடகங்கள் அந்த வேலையை தான் பார்க்கும். ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே மத ரீதியா இந்துக்களை வந்து எப்படின்னா இந்துக்களை எதிரியாக நினைக்கக்கூடிய ஊடகங்கள் தான் தமிழகத்துல வந்து அதிகமான முறையில இருக்கு. தமிழகம் தான் நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலே தமிழகம் வந்து கலாச்சாரத்துல மிக உயர்ந்து இன்னைக்கு கலாச்சாரம் அழியாம இருக்குன்னா இந்தியாவில
அது தமிழகத்துல மட்டும்தான். அந்த கலாச்சாரத்தை அழிக்கணும், அந்த கலாச்சாரத்தை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு தான் ஒரு சில இயக்கங்கள் செயல்படுது. சனாதானம் கிடையாதுன்னு சொல்லி பேசுவாங்க. சனாதானம்னா என்ன? சனாதானம் என்ன சொல்லி கொடுக்கு? இந்துக்களுக்கு சனாதானம் என்ன? காலையில பெண்கள் என்றால் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். கணவன் எந்திரிக்க முன்னாடியே மனைவி எந்திரிச்சு குளிச்சு விட்டு அதுல கோலம் போட்டு, அரிசி மாவினால் கோலம் போட்டு, அந்த அரிசியை நிறைய, அதாவது என்ன, எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும், பசியாரும். அதுக்கப்புறம் கணவனை வந்து வழிபடுவாங்க. சூரியன் உதைக்குள்ள பெண்கள் எந்திக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுமே அது எப்படின்னா இறக்கம், என்ன சனாதனத்துல இறக்கம் இருக்கு. இப்படி நல்ல, அதை எப்படின்னா நல்ல கருத்துக்கள், நாடு நல்லா இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் இந்த மாதிரி ஆலயத்துக்கு வரணும், திறந்தோறும் வழிபடணும், வெள்ளி செவ்வாய்னா கோயிலுக்கு போகணும் வைக்கணும், இதுதான் சனாதனம். ஆனா இந்த தீக்காவும் திராவிடம் என்ன சொல்லுது? தீக்காவும் திராவிடம் என்ன சொல்லுது? பெண்கள் கணவனை மதிக்காதீங்க, கணவன்கிட்ட கணவனை நீங்க எல்லாம் சோறு பொங்காதீங்க, நீங்க சமையல் அறைக்கு போகாதீங்க, நீங்க டவுசர் போட்டுக்கோங்க, சேலை உடுத்தாதீங்க, தாலி கட்டாதீங்க, தாலியை அறுத்து தூர போடுங்க. இதை யார் சொல்றதுன்னா தீக்கா. தீக்காவும் திராவிடமும் என்ன சொல்லுது? அப்ப இந்த நாடோட கலாச்சாரத்தை அழிக்க யாரு முயற்சி பண்றா? அப்ப எது நல்லது? சனாதனம் நல்லதா, தீக்கா திராவிடம் நல்லதா? அப்ப யார திருப்திப்படுத்த இந்துக்களை தொடர்ந்து நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு எதை நீங்க செயல்படுத்திய அப்படிங்கிறது மிகவும் ஒரு வருத்தமா இருக்கு. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் 90% இருக்க இந்துக்கள் இருக்காங்க. அந்த இந்துக்களுக்கு இடத்துல இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வெளியிட்டு இருக்கணும். ஏன்னா மும்பைல இன்னைக்கு இந்தியில வெளியிடுறாங்க. அப்ப இதெல்லாம் நினைச்சு வேதனை இருக்கு. அவருக்கு கிடுக்கு படம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. தற்போது இவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. கிடுக்கு படத்துல தவறான காட்சி வச்சாரு. ஆனா எங்களை தாழ்த்தி, எங்களை கேவலப்படுத்தி எத்தனையோ படங்கள் யூடியூப் சேனல்ல இந்துக்களை கேவலமா பேசுறாங்க. அவங்க மேல இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஒரு நாள் இரவு போதும், வாழை எடுத்தோம்னா விடியதுக்குள் இந்துக்கள் இருக்க மாட்டாங்க, அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க மேடையில் வச்சு. அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை கிடையாது. இழிச்சவாய இந்துக்கள். அப்ப இந்த இந்துக்களுடைய நிலைமை என்ன? ஏன் காந்தி இறந்தார், எப்படின்னா காந்திக்கும் கோட்சேக்கு என்ன சம்பந்தம்னு மிக தெளிவான முறையில இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஏன்னா சுதந்திர போராட்டத்திற்கு யார் வித்திட்டான்னு தெரியும். நேதாஜி தான் சுதந்திர போராட்டத்துக்கு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வித்திட்டாரு. சுபாஷ் சந்திர போஸை கண்டு பயந்துதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆட்சியை கொடுத்துட்டு போனான். இந்த நாட்டை கொடுத்துட்டு போனதே சுபாஷ் சந்திர போஸை கண்டு பயந்துதான். எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்துக்கு மிக முக்கிய பங்கு வைத்தார். இந்திய தேசிய ராணுவ அமைப்பதற்கு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் முழுக்க படைகளை அனுப்புனது. இந்த நாடு நல்லா இருக்கு நினைச்சிட்டு எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர், இந்த நாட்டை காப்பாத்த நினைச்சார் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே இன்னைக்கு அவர் பொன்மொழியா சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே இன்னைக்கு இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மகான்கள் இந்த இந்து தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு உயிர் விட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவர் வழி வந்த நாங்க இந்த முக்குளத்தோர் என்னைக்குமே எங்களுடைய மதத்தை விட்டு கொடுக்காம, 1000 இருந்தாலும் எங்க மதத்தை ஒருத்தர் சீண்டும் போது எங்களுக்கு கோவம் வரும். அது தன்னால இயற்கையா எங்க முக்குளத்தோருக்கு வரும். ஒரு சிலர் ஒரு சில திராவிட கட்சிகளை ஒரு சில பேர் இருந்துகிட்டு அவனோட பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்க இந்து இல்ல, சந்து இல்ல, பொந்து இல்லம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்த ஃப்ரெண்ட் வாஸ். அதனால இதை உணரணும். இது போன்ற இயக்குநர்கள், பாசமே கண்ண வீரமுருகன் மாதிரி உள்ள இயக்குநர்களுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் ஆதரவு தெரிவிக்கணும். நாம இந்துக்கள் ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்துக்களை ஜாதியா பிரிச்சு வச்சிருக்கிறான். தமிழகத்துல இந்துக்களை ஜாதியா பிரிச்சு வச்சிருக்கிறான். அந்த குறிப்பிட்ட சமூகத்தை மக்களை நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஒற்றுமை வர நேரத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இவங்க பிளவாவே இருப்பாங்க. இந்துக்களா யாருன்னு சேர விட மாட்டாங்க. ஏன்னா இந்துக்களா சேர்ந்தா 90% இருந்தா அங்க சேர்ந்துருவாங்களே. மிக அருமையான முறையில
இந்த கருத்தெல்லாம் வந்து பதிவு பண்ணி அண்ணன் வீரமுருகன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காப்ல, நாதராம் கோட்சேங்கிற படத்தை. ஒரு மத வழிபாடுக்கு நம்ம போறோம்னா, மத வழிபாடுக்கு நம்ம போறோம்னு வைங்களேன், மத வழிபாடு போனா அங்க வந்து அந்த குறிப்பிட்ட மதத்தோட இறைவனை தான் வழிபடணும். அங்க பிரச்சாரத்துக்கும் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன், நான் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அங்க வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இறைவன் இடத்துலயே முடிவு பண்ணுவாங்க. அப்படி இந்துக்கள் வந்து ஒவ்வொரு ஆலயங்களிலும் கூடி நாங்க இன்னாருக்கு தான் வாக்கு போடுவோம், நாங்க இன்னாருக்கு வாக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நாடு என்ன ஆகும்? இந்த நாடு என்ன ஆகும்? அதனால இந்துக்கள் முதல்ல என்னன்னா இந்த மாதிரி, அதாவது எப்படின்னா அப்பெல்லாம் பாட்டு பாடி வந்து சுதந்திரம் வாங்கினது. இப்போ அண்ணன் வீரமுருகன் இந்த மாதிரி படம் எடுத்துதான் இந்த இந்துக்களுக்கு வந்து நம்மளுடைய ஒற்றுமை யாரு, நம்ம யாரு, நம்மளுடைய கலாச்சாரம் என்னங்கிறத இப்போ இவர் மாதிரி ஆளுங்க தான் வந்து சினிமால வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தன் மக்களுக்காண்டி பயன்படுத்துறாரு. அவர் நினைச்சா ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் சொல்லி ஏதாவது ஒரு படத்தை எடுத்து சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டை நம்ம வந்து எப்படின்னா சரி பண்ணணும், இந்த நாடு வந்து சரியில்லை, நம்ம மக்களை இந்துக்கள் அனைவரும் இழிச்சவாய் நினைக்க, இந்துக்களை அழிக்க நினைக்காங்க, கோயில்களை இடிக்காங்க, இந்துக்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுல கூட்டுறாங்க. அதனால இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைச்ச அந்த பணத்தையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சு நம்ம வந்து தேச ஒற்றுமைக்க தேசப்பற்றுக்காண்டி இருக்கக்கூடிய அண்ணன் வீரமுருகன் அவர்களை நான் மனசார நான் பாராட்டுதேன். அவர் படம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, மொத்த இந்துக்களும் போய் முதல்ல படம் பாருங்க. அவரை நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணும், இந்துக்கள் அனைவரும் ப்ரொமோட் பண்ணணும். நமக்கான படம் வருதுல, அப்ப நம்ம போய் பார்க்கணும்ல அப்படின்னு நினைங்க. என்ன இதெல்லாம் நினைக்கல அப்படின்னா நம்ம நாட்டுல கலாச்சாரம் மட்டும் அழிஞ்சதுன்னு வைங்களேன். நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை அழிக்கத்தான் இவனு அத்தனை பேரும் திட்டமிடுறான். இப்படி உங்களுக்கு இந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழிச்சு அது வந்து வெள்ளக்காரன் அந்த நாட்டை விட்டு போயிட்டா, ஆனா வெள்ளக்காரன் சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு பாக்கா இங்க அரையும் குறையுமா ரோட்ல நடமாடுறதுக்கும், பெண்கள் எவன் கூட எவன் வந்து எவ்வளவு போய் கல்யாணம் முடிக்கலாம், எவ்வளவு எவன் கூட போய் படுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை வச்சுதான் இந்த மண்ணை நாசப்படுத்த பார்க்கானுங்க. அதனால இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமை அடையணும், நாம முடிவு பண்ணணும். ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தோம், நம்ம பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும்னு எல்லாரும் கோபப்படுத்தி இல்ல. இப்ப முருகன் கோயில் இருக்குன்னா திருச்செந்தூர் முருகனை வந்து அது இந்த விசாகம் தைப்பூசம் டயத்துல பாத்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் பேர் வரைய. அதே அந்த முருகனை கேவலமா பேசும்போது நீங்க வர மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? இப்படி இருந்தா எப்படி? அதனால இந்துக்கள் வந்து ஒற்றுமையோடு இருக்கணும். இவர் மீது வந்து வழக்கு தொடர்றாங்க. எப்படின்னா அந்த படத்துல ஏதோ காட்சி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு please don't make noise. Sorry to interrupt you. I could not understand the language, but yes, I can feel your pain, I can feel your feelings. ताली बजाइए please. Okay, let's start with the question. நன்றி மட்டும் சொல்லுங்க. லாஸ்ட் நன்றி மட்டும் சொல்லுங்க. ஓகே. இது போன்ற படங்கள், அது எப்படின்னா இது போன்ற நாதராம் கோட்சே போன்ற கிடுகு போன்ற படங்கள் வந்து தொடர்ந்து வெளியே வரணும். அவருக்கு எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக இது போன்று எந்த ஒரு திரைப்படங்களை எடுத்தாலும் அந்த யூனிட்டுக்கும் அதனுடைய டைரக்டருக்கும் அந்த சப்போர்ட் எப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டா இருக்கவங்களுக்கும் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து என்னைக்குமே பாதுகாப்பா இருக்கும். நாங்க தமிழகத்துல இந்த படத்தை, இந்த நாதராம் கோட்சேங்கிற படத்தை தெருவா வீதி வீதியா இந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இங்கு கூடிய அனைவருக்குமே இந்த விழாவை மிக சிறப்பாக இரவு பகலா இருந்து நடத்திய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். என்ற படத்தை எடுக்கிறதுக்கு முதல் காரணம் நாதராம் கோட்சே குற்றவாளி இல்லையா, இதை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கிறோன்றக்காண்டிதான் இந்த நாதராம் கோட்சே படத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா கோட்சே சுட்டது வந்து 2 குண்டுன்னு சொல்றாரு, வழக்கறிஞர் வந்து வாதாடும் போது 3 குண்டுன்னு சொல்றாரு. அன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல 4 குண்டுன்னு சொல்றாங்க. கோர்ட்ல வந்து விவாதம் நடக்கும்போது ஜட்ஜி கேட்கிறாரு, எத்தனை குண்டுன்னு தெரியல, நீங்க வந்து ரிப்போர்ட் போடுங்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் போடுங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் காந்தியோட கொலையில ரிப்போர்ட்டே போடல, அப்ப போஸ்ட்மார்டமே பண்ணல. அப்புறம் எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணாம எத்தனை குண்டு எப்படி செத்தாருன்னு தெரியாம எப்படி கோட்சேவை குற்றவாளின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்றதா எங்களோட கேள்வி. இதை பார்லிமெண்ட்ல சுப்பிரமணிய சாமியும் பேசியிருக்காரு. ये नाथराम गोडसे फिल्म लेने के मुख्य कारण है, गोडसे ने गांधी को मारा, सबको जानता है गोडसे खूनी, तो ऐसे नहीं है। गोडसे गांधी से बड़ा पेट्रियट, यही है एक टैगलाइन ऑफ दिस फिल्म। ठीक है,
तो गांधी गोडसे का कन्फेशन में गोडसे क्या कहता है, हमने हमने दो गोली मार, Okay. मगर गवर्नमेंट बोल रहा है उसमें तीन गोलियां हैं, गांधी का बॉडी में 3 गोलियां हैं, तो उस बॉडी को पोस्टमार्टम भी नहीं करा दिया, ठीक है। அப்புறம் எப்படி इसलिए குற்றவாளி சொல்றாங்க? हाँ, वो कैसे खूनी होगा, पोस्टमार्टम में भी कंफर्म हो गया, और बाहर का और फॉरेन का कुछ पत्र और भारत का भी बॉम्बे ज्योति पुराना पत्र है, वो 76 में क्लोज कर दिया, उसका पत्र में भी क्या लिखा है ना, चार राउंड मारा है, गोडसे ने 4 राउंड मारा। ये मामला है ना, वो संसद में भी हमारे सुब्रमण्य स्वामी और माननीय श्री अमित शाह जी भी चर्चा किया है पार्लियामेंट से, इसलिए ये प्रश्न का अभी तक उत्तर नहीं मिल रहा है, उसको हम ये फिल्म में बात कर रहे हैं, वो डिबेट होना चाहिए, सब इंडियंस इट शुड डिबेट दिस इज व्हाट आवर एम इन दिस फिल्म। Okay, but the question is that let's start with the question and answer session. Don't you think it's the most controversial issue, most controversial topic of the India? நான் சொல்றேன். இதான் இருக்கிறதுல இந்தியாவிலே பெரிய ஒரு கொஸ்டின், சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பெரிய ஒரு கொஸ்டின் இதான், அப்படின்னு இது எப்படி தைரியமா எடுத்துக்கன்னு கேட்குறேன். இல்ல வரலாறு எப்பயுமே அதாவது உலகம் சுத்துன்னு சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில தெரியணும். அந்த உண்மை தெரியிற காலகட்டங்கள் வந்திருக்கு. அதனால தைரியமா எடுத்திருக்கோம். மக்களோட சப்போர்ட் இருக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இந்த முயற்சியை நாங்க தைரியமா தொட்டிருக்கோம். अभी टाइम आया हुआ है, जी, हम सबको एक व्हाट दैट एनलाइटन्स आफ्टर दिस मोदी's government we are brave enough to make this type of films in Tamil Nadu. Before this we can't do this type of films. अब हम थोड़ा और braveness से ये films ले रहा हूँ. okay, so as we saw in the trailer, it's about Godse. I agree, but there are so many things also like love jihad. Do you think the entire movie is also focused on the love jihad issue? இதுல வந்து காந்தியோட விஷயம் மட்டும் இல்ல, லவ் ஜிஹாத் பத்தி பேசிருக்கீங்க, அதை பத்தி நீங்க படத்துல சொல்லிருக்கீங்க. அதாவது லவ் ஜிகாத்துன்னு சொன்னோன்னா வந்து நீங்க நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் வந்து இந்துக்களோட இந்து பெண்களை வந்து ஜிகாத் பண்றாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒரு ஒரு கேட்டகரியில இருக்கவங்க வந்து மேல் ஜாதி பெண்களை வந்து லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா அவங்களுக்கு வந்து திராவிட கட்சியில வந்து ஃபண்டு தர்றாங்க, அவங்க சுத்துறதுக்கு உண்டான காசு தராங்க, பெத்தவங்கள்ட்ட இருந்து பிள்ளை பிரிக்கணும் அப்படின்றதுல வந்து திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ் ஜிகாத் வந்து தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட். நாடக காதல் வந்து ஜாதியை வந்து அங்க வந்து ஒழிக்கணும், கலாச்சாரத்தை வந்து அங்க வந்து ஜாதியை வந்து இப்போ அங்க யாருமே சொல்லி யாருமே ஏற்றத்தாழ்வு பண்ணல, அவங்களோட நோக்கம் வந்து கலாச்சாரத்தை அழிக்கணும், அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தக்க பதிலடி வந்து காடுவெட்டி குருஜி வந்து நாடக காதல் கம்பெனிக்கு ஃபுல் பதிலடி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு தேச தலைவரா காட்டணும், ஆனா ஜாதி தலைவரா காட்டிக்கிட்டு இருக்காங்க. हमारे तमिलनाडु में ना ये द्राविडियन मूवमेंट है, ये जो हमारी तमिलनाडु कल्चर और हिंदू कल्चर का बिल्कुल डमोलिश कर रहा है उधर, वो लास्ट पास्ट 60 years it is just poisoning our youths like telling this love jihad means not between religions, it's between छोटा जात है ना, तो शेड्यूल कास्ट एंड और अपर कास्ट, उससे जाके उधर बोल रहा है आप उधर जाके लव करो, उसको फाइनेंस भी कर रहा है, हेल्प कर रहा है, शादी करने के भी वो सबको हेल्प कर रहा है, ये द्राविडियन मूवमेंट। वो हमारी बात है ना, एक काडुवेट्टी गुरु एक महान था, वो ये लव ड्रामा वो बताया था, लव ड्रामा और लव जिहाद इसका ऑपोजिट था, वो उसको जात का लीडर बनाया। नॉट ओनली हिम, हमारी पसुमन त्यावर जी वो भी देश का बहुत किया है, वो उसको भी अब जात कास्ट लीडर बन गया। कामराज एक बहुत महान चीफ मिनिस्टर, उसको भी जात लीडर बनाया। वो द्राविडियन मूवमेंट हिंदू को ऐसे स्प्लिट कर रहा है, सब हिंदू को तमिलनाडु में स्प्लिट करके वोट मांगने से हिंदू को स्प्लिट करना, पॉलिटिक्स करना। Okay, Mr. Veer Mundal, you are the director of the movie.
why you people are not holding this press conference inside the borders of Tamil Nadu? Why you people are holding this press conference in Mumbai? Don't you feel safe? Don't you think that the government and the official will allow you to hold the press conference? Just ask me. இது மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா நீங்க மும்பைல ஏன் பண்றீங்க, தமிழ்நாட்டுல ஏன் பண்றீங்க? தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ நம்ம வந்து ஒரு இந்து தர்மத்தை பற்றி இன்னைக்கு வந்து ஒருத்தர் சொன்னார்னா நாளைக்கு அவர் வந்து பணமாக தான் இருப்பார். ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து இந்து தர்மத்தை வந்து சொல்லணும்னு சொல்லி உயிரை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்து தர்மத்தை வந்து பேசுகிறோம்னாலே அங்கே வந்து பயப்படுவாங்க. இந்தியாவில் தான் தமிழ்நாடு இருக்குது, அங்கே வந்து இந்து தர்மத்தை வந்து பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. இப்போ பாபர் மசூதி தீர்ப்பு கூட வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஆனால் 1775 மாமன்னர் மருதுபாண்டியர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து பள்ளிவாசலா மாத்திட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து சிவகங்கையில இருந்து வந்து படை இல்லாம அண்ணன் தம்பி வந்து 2 பேர் வந்து மீனாட்சி அம்மன் மீட்டு அந்த முஸ்லீம்ஸும் மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே நிலப்பரப்பை வந்து மாசி வீதிக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வரலாறுலாம் அழிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு சிவகங்கை சமஸ்தானத்துல வந்து மருதுபாண்டியரோட சிலை எல்லாமே இருக்கு. ஆனா சிவகங்கையில வந்து ஒரு சிலை வைக்கிறதுக்கு வந்து இப்போ வரைக்கும் இந்த 70 வருஷமா திராவிட கட்சிகள் வந்து தடுக்குது. ஏன்னா வரலாறு நம்ம தெரியக்கூடாது, இந்து தர்மத்தை யாரும் சொல்லிடக்கூடாது. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசியம் தெய்வம் வாழ்ந்தாரு, அவரோட பேரை வந்து மதுரை விமான நிலையத்தில் வைக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இங்கே வந்து அரசியல் பேர், ஓட்டு வங்கி பேருன்ட்டு. இது மாதிரி தேசிய தலைவர்களும் சரி, இந்து தர்மத்தை யார் பேசினாலும் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, அவங்களோட வரலாறு அழிக்கப்படும். हमारी तमिलनाडु में हिंदू धर्म बोलने से कुछ कोई आदमी को प्रोटेक्शन नहीं, वो मार डालेगा। सारी आरएसएस और हिंदू नेता, मतलब हिंदू मुन्नी भी है, उसको नेता मार डाला। उसको अभी तक वो खूनी को अरेस्ट सारी खूनी को अरेस्ट नहीं किया है, थोड़ा थोड़ा जेल पे है। इसलिए हम इधर आके कर रहे हैं। ये अभी नहीं है, पुराना हिस्ट्री में भी शिवगंगा में मरुदु पांडेय था। मरुदु पांडेय एक दो भाई था, वो मदुरई में मुगल एम्परर आके मदुरई टेम्पल है ना, मीनाक्षी टेम्पल को वो पकड़ लिया। उधर से उसके भाग के मदुरई से मदुरई की बॉर्डर में जाके वो मस्जिद बनने के लिए जगह दिया है। इसलिए उसको भी एक स्टैच्यू रखने के लिए हमारा तमिलनाडु गवर्नमेंट मना नहीं कर रहा है। मदुरई में स्टैच्यू रखने के लिए, वो उतना बड़ी देशभक्त है मरुदु सहोदर में मरुदु भाई है दोनों, उसको स्टैच्यू रखने के हमारे तमिलनाडु गवर्नमेंट नहीं, नॉट एडमिटिंग दैट। दिस इज व्हाट आवर ग्रेट पेन इन मदुरई एंड तमिल पीपल। इसलिए हम ये करने के लिए इधर तक आने पड़े। Also, this is the reason we are insisting to free the Hindu temples and HR from. Yes, this is not only reason, other reason we will tell. இதுக்காக தான் நீ இந்து கோயிலை வந்து தனியா கவர்மெண்ட் எடுத்து வெளியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. அதாவது இந்த இந்து தர்ம இந்த ட்ரெய்லர்ல என்ன பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி கிடுகிடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது வந்து 1 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வழக்கு போட்டு போலீஸ் வந்து ரொம்ப கைது பண்ணுறதுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அண்ணன் தான் வந்து சட்ட வழக்குகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப உறுதுணையாக இருக்காரு. அண்ணனுக்கு இந்த மூலம் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்து தர்மத்தோட இந்து அறநிலைத்துறையை எதிர்க்கிறோம் அப்படின்னா கல்வி தந்த ஐயா காமராஜர் வந்து 1951 கொண்டு வந்த சட்டம் வந்து நிர்வாகத்தை தேவைக்கு மட்டும்தான் இந்து அறநிலைத்துறை சட்டம் கொண்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா, ஆகமத்தை அழிக்கிறதுக்கும் இந்து தர்மத்தை அழிக்கிறதுக்கும் இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்திக்கிருக்காங்க. இந்து அறநிலைத்துறை வேணான்னு சொல்ல, நிர்வாகத்தோட நின்றுக்கோங்க. எங்களோட ஆகம விஷயத்திலையும் அரங்காவலர் பூசாரிகளை வந்து யார் பூசாரி போடணுன்றத அந்த கோயில் நிர்வாகம் அந்த கோயிலை யார் நடத்துறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணணும். எங்களோட தர்மத்துக்குள்ள அவங்க வந்து தலையிறது வந்து சட்டப்படி தப்பு. அப்படி அதுக்காண்டி வந்து இந்து அறநிலைத்துறை சட்டம் வந்து உருவாக்கவில்லை, ஆனா அது வந்து தப்பா போய்கிட்டு இருக்கு. அதனால இந்து அறநிலைத்துறை சட்டம் வேணான்னு சொல்லலை, அது நிர்வாகத்தோட இருக்கணும். இதை வந்து அண்ணாமலை கூட தெளிவா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல. ये बहुत बड़ी पुरानी और गवर्नमेंट से मांग रहा हूँ, HRMC से बाहर आना। सारी टेम्पल more than 20,000 temples what just not there in this Dravidian rule. They are always protruding their nose to each and every aspects of temple. Just we are what queue in queue और in प्रसाद लेने के लिए और अर्चना करने के लिए, पूजा करने के लिए भी सबको मनी मांग रहा है। सीधा साधा हम भवन को नहीं मीट करना, उधर ऐसे कर नहीं सकते। सारी बड़ा टेम्पल को लेके
उसके पास रखता है, वो उसका कमाना सब वो लेता है। हिंदू हिंदू के लिए कुछ नहीं देता है, इसलिए हम बोलता है ना, सब ये HRSC से हम बाहर आना पड़ेगा सब टेम्पल। Your state HRSC already developed the temple there, so why you are against that? அதான் அவங்க தான் நல்லா கோயிலை பார்த்துக்கிறாங்களா, அப்புறம் ஏன் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். கிடையாது. அவங்க கோயிலை வந்து எப்படி பாத்துக்கிறாங்கன்றது அங்குள்ள இந்துக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய சுந்தரலிங்கனாரு, அழகுமுத்துக்கோன்னு, தீரன் சின்னமலை, புலித்தேவனு, இந்த மாதிரி நிறைய போர் வீரர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து ஜாதி தலைவராக காட்டிட்டு அவங்களெல்லாம் வந்து கோயிலுக்கு வெளியில கூட ஒரு மரியாதை கிடையாது. ஆனா கோயிலுக்குள்ள வந்து ஜாதி கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க தான் நிர்வாகத்துல இருக்காங்க. அதனால இந்து அறநிலைத்துறை வந்து முழுக்க முழுக்க வந்து எங்களோட நிர்வாகத்துல தலையிடக்கூடாது. அதுக்காண்டி எங்களோட விழிப்புணர்வுக்காண்டி தான் இந்த படம் எடுக்கிறத தவிர பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட இந்த படத்தை எடுக்கல. இந்த படம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஈஞ்சநாடு 18 பட்டி கணேஷ்நாக ப்ரொடக்ஷன், சிவன் OTT சிவகுமார் அண்ணனுக்கும் இந்த இடத்துல இருந்து ஏன்னா இந்து போராளி எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல இருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ये हिंदू ये SRNC का एंडोमेंट है ना, ये सब चीज में उसका हाथ डालता है, हिंदू के लिए कुछ नहीं देता उधर। यू ऑफिसर सब अदर रिलीजन एंड अदर नॉन बिलीवर्स उसको उधर रखता है, वो हिंदू को नहीं सपोर्ट नहीं कर, इसलिए हम मांग रहे हैं उधर से बाहर। Okay. Let's come back to the issue or to the subject topic. The movie Nathuram Godse. Why you people are not releasing the movie in theaters? தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணு, இல்ல அங்க வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ், இன்னொரு படம் என்ன கேரளா கேரளா ஸ்டோரி, நான் முன்னாடி எடுத்த படம் கிடுகு 370, எந்த படமும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல. இந்து தர்மத்தை பத்தியும் இந்த தேசியம் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தை அவர் வழிகாட்டின தேசியம் தெய்வத்தை பத்தி ஒரு படம் வந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகாது. அது நாங்கள் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டில் OTT தான் வரணும். அதனாலேயே அண்ணன் சிவகுமார் அண்ணன், ஈஞ்சநாடு 18 பட்டி கணேஷ்நாக ப்ரொடக்ஷன் எல்லாருமே சேர்ந்து ஒரு சிவன் OTT, பரமசிவன் OTT, ஆஞ்சநேயா OTT 3 OTT வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த OTTல கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது. है ना। अभी आपको जानता है कि केरला स्टोरी बहुत बड़ा है इंडिया में और कश्मीर में से, ये दोनों फिल्म तमिलनाडु में रिलीज नहीं हुई, रिलीज वो द्राविडियन गवर्नमेंट उसको रिलीज करने के लिए नहीं मान रहा है, इसलिए हम सोच के हम ट्राई करके फिर OTT के आना पड़े। तो पहले हम OTT बना के 3 OTT बनाया है, शिवन OTT और परम शिवन OTT और हनुमान OTT, 3 OTT हम खुद बना के उसमें रिलीज करना है। But the question is that will you be able to recover the amount that you spent to make the movie just by releasing on OTTs? ஓடிடியில் போறதா உங்களுக்கு அந்த போட்ட பணம் திருப்பி கிடைக்குமா, வருமானம்? இது நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த படத்தை எடுக்கல. அதே மாதிரி OTTல போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதன் மூலியமா வந்து அடுத்தடுத்து இந்து சம்பந்தப்பட்ட படம் அதிகமாக எடுக்கும்போது தேட்டர் கிடைக்கலாட்டி நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்போ எங்களுக்கு லாஸ் ஆனாலும் இன்னும் போக 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 அது OTT வந்து ஒரு இந்து தர்மத்துக்காண்டி ஒரு OTT புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறமேட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ வந்து சம்பாதிக்கிற நோக்கத்துக்காண்டி எடுக்கவே இல்லை. हमको कमाना भी काम नहीं है, ये हिंदू धर्म और नेशनलिस्टिक फीलिंग्स तमिलनाडु में बढ़कर के लिए हम ये करता है, इसलिए हम खुद ये OTT बना के हिंदू धर्म और नेशनलिस्टिक आइडिया और भक्ति बढ़ाने की हम जो फिल्म कर रहा है। अब ये बस पहला फिल्म है, इसमें हमको कमाना थोड़ी कम हुआ, वो कुछ बात नहीं है, हम बात फिर भी करोगे उसमें हम ले सकते हैं ना। Okay, मास्टर जी, आप इस फिल्म का अच्छा है कि आप अच्छी हिंदी बोलते हैं, हिंदी बेल्ट से हैं आप इस फिल्म में जो है आप फाइट मास्टर है, सारी फाइट जो है देखिए हमने जो ट्रेलर में दिखा वो आपकी है, कुछ बताइए आप जरा शुद्ध हिंदी में कि भाई कैसा अनुभव था फिल्म में और कितनी फाइट्स है, किस तरह का एक्शन है, कैसा अनुभव था साउथ की फिल्म करने के लिए, क्योंकि अब तक तो सब लोग तमिल नहीं बोल रहे थे। जी जैसा कि आप लोगों को मालूम है कि फिल्म का टाइटल से आपको पता लग गया होगा कि नाथुराम गोडसे एक लाइफ स्टोरी है और हमारे वीर गुरदन शहर ने और रमेश जी ने इस फिल्म में काफ़ी मेहनत किए हैं और
लोगों के लिए सबसे बड़ी बात है कि ये एक मैसेज है, और ये मैसेज लाइफ स्टोरी से जुड़ी हुई है, जो धर्मों के अकॉर्डिंग आजकल जो चीज़ें चल रही है पॉलिटिकल तौर से, और जो इससे विरोध हो के जितने भी लोग इसका गलत इस्तेमाल करते हैं उनके खिलाफ में एक मैसेज है। और इस टाइप की कई फिल्में आ चुकी है, लेकिन ये फिल्म अपने आप में भी एक बहुत ही अच्छा मैसेज है, जिसे देखने के बाद आप लोगों को बहुत ज़्यादा पसंद आएगी। और इस फिल्म में जो एक्शन है वो रियलिस्टिक एक्शन है, जो एक आम आदमी की लाइफ में होता है। और बहुत ही अच्छा लगा, और वीर सर के साथ हमने वर्क कर रहे हैं। बहुत ही नाइस टेक्निकल स्ट्रॉन्ग, फुल्ली टेक्निकल स्ट्रॉन्ग टीम। एंड रमेश जी, न्यू फिल्म ओपिनियन गोस्टेड टू, एंड नेक्स्ट फिल्म जल्दी इनका आने वाले हैं। तो इस फिल्म का जो रिस्पॉन्सिबिलिटी है, इस फिल्म की OTT पे आने के बाद पब्लिक को अगर ये फिल्म बहुत ही अच्छा लगा तो इसका पार्ट 2 इससे बेटर करने वाले हैं। और बेस्ट एक्शन रहेगा, और टेक्निकल इस फिल्म की बहुत ही खास बात है। बाकी और बताइए। जी मास्टर जी, आप तो बहुत बॉलीवुड की फिल्में कर रहे हैं, मराठी की फिल्में की है आपने, ज्यादा लगभग सारी भाषाओं में आप काम कर चुके हैं, जरा उसके बारे में बताइए। देखिए, अब तक के तो मैं 10 भाषा में फिल्म कर दिया हूँ, जिसमें से सबसे ज़्यादा हिंदी, भोजपुरी और मराठी, राजस्थानी एंड गुजराती। सबसे अपकमिंग मेरी जो अभी न्यू फिल्म आ रही है जिसका नाम है जिद्दी सनम, उसका जो मेन हीरो है श्रवण जोशी जी। और वो फिल्म एक फुल कमर्शियल फिल्म बोला जाएगा, क्योंकि वो फिल्म एक एनिमल टाइप की फिल्म जो अभी रिलीज हुई है उसके टक्कर की फिल्म है, जो आप सभी लोगों को उसके एक्शन, एक एक डिवीज़न जो मैंने उस शॉर्ट सर्किट जो भी उसके शॉर्ट डिवीज़न किए हमने, काफ़ी यूनिक है। आपको उस फिल्म में यूनिक ब्लॉग देखने को मिलेगा, और पंचेस न्यू हैं, और हीरो पर्सन निगेटिव कैरेक्टर, फुल पावरफुल मोमेंट्स हैं। और श्रवण जोशी जी काफ़ी मेहनत की उस फिल्म के लिए, और अभी हम लोगों का लगभग कंप्लीटेड है। 2 वीक्स कमिंग टू टेलर, एंड बहुत ही मज़ा आने वाला है। तो अभी जो है हमारे जो साउथ इंडियन टीम आए हैं, ये फिल्म नथुराम गोडसे, जो हमारे डायरेक्टर हैं वीर वीर मुरुगन सर, और हमारे जो असिस्टेंट डायरेक्टर है रमेश जी, और हमारे नेताजी आए हैं। इस फिल्म को आप लोग ढेर सारा प्यार दीजिए, और आप लोगों से बहुत ही उम्मीद करते हैं कि आप लोगों के लिए फिल्म बनी है, और ये मतलब एक लाइफ स्टोरी है। और मैं जहाँ तक कि बोल सकता हूँ कि ये फिल्म हर इंसान को देखना चाहिए, इसमें एक मैसेज है। और इस फिल्म के एक्शन बहुत ही लाजवाब है, जो एक आम रियलिस्टिक एक्शन हुआ है। तो हम ये शिवम OTT पे अभी ये फिल्म की ट्रेलर आउट हो चुका है, और बहुत ही जल्द अपकमिंग ये फिल्म भी रिलीज होने वाली है। तो हम चाहेंगे कि आप सारी दर्शकों इस फिल्म को ढेर सारा प्यार दीजिए, हमारे ऑल टेक्नीशियन टीम को सपोर्ट करिए, और ऐसे ही इसका जल्द से जल्द हम लोग पार्ट 2 भी करने वाले हैं। तो उसके लिए आप सबको धन्यवाद। Okay.